உங்களுக்கு அடிக்கடி ஒரு சொன்ன விஷயம் தான், தாவீதுக்கு அப்படிதான் நடந்தது, யோசேப்புக்கு அப்படிதான் நடந்தது. ஆண்டவர் இவர்கள் எல்லாருக்கும் மேலாக கர்த்தர்களை உயர்த்தினார். அவர்களுக்கு இருந்த ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? ஆண்டவர் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்தார். தாவீது உயர்த்தப்படுறதுக்கு முன்னாடி அவன் கையில ஒரு 10-20 ஆடு, ஒரு தண்ணி குப்பி, ஒரு சின்ன கித்தார், சின்ன மியூசிக் வாசிக்கிற ஒரு கருவி, இதுதான் அவனுடைய சொத்து. ஆனால் இவனோட யார் இருந்தா? கர்த்தர் இருந்தா. இவனுடைய சொந்த அண்ணன்மார் கூட இவனை மதிக்கல, இவன் தாய் தகப்பன் கூட இவனை மதிக்கல, ஒருவரும் இவனை மதிக்கவில்லை, அற்பமாய் பார்த்தார்கள். இவன் கையில இருந்தது பாட்டு வாசிக்கிற ஒரு கருவியும் ஒரு தண்ணி பாட்டலும் ஒரு 10 ஆடுகளும். வெறும் ஆளா வனாந்தரத்துல சுற்றி கொண்டிருந்தவனை பெரிய ராஜாவாய் கர்த்தர் மாற்றி விட்டார். இன்னைக்கு நீங்க இஸ்ரவேல்ல போனா இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் தாவீதைத்தான் சொல்லுவார். அப்படியானால் ஒண்ணு இல்லாத தாவீது கையில என்னதான் இருந்துச்சு? அவன் எப்படி உயர்த்தப்பட்டான்? அவன் ராஜாவா மாறுறதுக்கு காரணம் என்ன? 10 ஆடு வச்சிருந்தவன் உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் என்ன? அவனுக்குள் இருக்கிற இயேசு, அவருக்குள் இருக்கிற தேவனே அவனை பெரியவனாய் மாற்றினார். அதை தான் போன வாரம் பார்த்தோம். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும். உங்களை யார் என்ன சொல்லட்டும், யார் எப்படி பேசட்டும், யார் எப்படி பார்க்கட்டும், உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு இயேசு இருந்தா போதும். அது ஊற்று, அது ஒரு நதி, அது உங்களுக்கு உள்ள இருந்து அப்படியே ஒரு நாள் உடைச்சிட்டு வெளியில வரும். அன்னைக்கு கர்த்தர் உங்கள் தலையை உங்களை எதிரிக்கு மேலாக உயர்த்தும்.